நம்ம எந்த விதத்துல குறைச்சு போனோம்? எனக்கு பொழுது போறதுக்காக மூஞ்சில பவுடரை பூசிக்கிட்டு சினிமாவில் நடிக்கிற நடிகை விட பட்டியை போக்குறதுக்காக உடம்பெல்லாம் சேர்த்து பூசிக்கிட்டு வயல வேலை பார்க்கிற விவசாயி எந்த விதத்துல குறைச்சு போனா? ஏசி ரூம்ல தங்கி ஏசி கார்ல வந்து இறங்கி வாய் நோகாம 2 வசனம் பேசிட்டு பசுபால் குடிக்கிற நடிகை விட அந்த பசுவை வளர்த்து வாழை ஊருக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு தான் வைத்து கூலோ கஞ்சியை குடிச்சு திருப்தி பட்டுக்கிற என்ற கிராமத்துக்கார எந்த விதத்துல குறைச்சு போயிட்டான்? கால் மேல கால் போட்டு உட்காந்து வளரசு குடிக்கிற சினிமாக்காரருக்கு என்ன தெரியும்? மரம் வச்சு உரம் வச்சு வருஷக்கணக்கா பாடுபட்டு பழத்தை சாகுபடி பண்ணி பட்டணத்துக்கு அனுப்ப இந்த விவசாயி இல்லைன்னா அவ பலரசம் குடிக்க முடியுமா? நாம சேத்துல கால் வச்சாதாண்டா பட்டணத்துல கோட் சூட்டு போட்ட விட சோத்துல கை வைக்க முடியும். துணியை கட்டிக்கிட்டு பேரும் புகழும் சம்பாதிக்கிற நடிகை விட ஒத்த கோவணம் கட்டிட்டு உழவு தொழில் பார்த்து ஊருக்கே சோறு போட நாம தாண்டா ஒத்தத்தி. நஞ்சில்லா விவசாயம் செய்ய வேண்டும் என ஆசைப்பட்ட சுந்தருக்கு விவசாயம் செய்ய சொந்த நிலமோ குத்தகைக்கு நிலம் எடுத்து விவசாயம் செய்யும் வசதியோ இல்லை. அதனால் தன் வீட்டையொட்டி இருக்கும் சின்ன இடத்தில் காய்கறிகளை பயிரிட நினைத்த சுந்தருக்கு கிடைத்தவையெல்லாம் கடைகளில் விற்கும் வீரிய ரக விதைகள்தான். மரபு விதைகளுக்கான அவரது பயணம் அப்போதுதான் தொடங்கியது. தமிழகம் முழுவதும் அலைந்து திரிந்து மரபு காய்கறி விதைகளை சேகரித்த சுந்தர் தன் நிலத்தில் அவற்றை பயிரிட்டு பெருக்கி மரபு விதை தேவைப்படுவோர் என்னிடம் விலையின்றி பெற்றுக் கொள்ளலாம், அதை விளைவித்து நான் தந்ததை விட கூடுதலான விதை தர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பகிர்ந்தார். இந்த செயல்பாடு விவசாயத்துல ஏகப்பட்ட கடன் பட்டேன். என்னன்னு கேட்டா கடலை போட்டேன், கடன் காரணம் ஆயிட்டேன். நெல்லு நட்ட நிமிந்து நடக்கல, எள்ளு கொள்ளு வரைச்சேன், எலும்பு நடக்கல. கரும்பு வச்சேன், கவதி ஆகிட்டேன். சோளம் போட்டேன், சோர்ந்து படுத்துட்டேன். மஞ்சள் வச்சேன், மயங்கி விழுந்துட்டேன். கம்பு வரைச்சேன், கவுந்து படுத்துட்டேன். கேப்பம் நட்டேன், ஏப்பம் விட்டுட்டேன். தென்னை வச்சேன், தன்னை இழந்துட்டேன். வாழை வச்சேன், வாண்ட பாடில்ல. பருத்தி போட்டேன், விருத்தி அடையல. கத்திரி வச்சேன், கதறி தான் அழுவேன். அவரை போட்டேன், எவ்வளோ கட்டிக்கிட்டு அழுது. தேனி வெட்ட லோடு தந்தேன், கல்லு மாட்டிக்கிச்சு. லோடு குத்த லோடு தந்தேன், பொய்தா போச்சு. மானியக்காரன் மானியத்தில் கோலம் போட்டான். எங்க தானிய பேங்க்காரன் வந்து ஏலம் போட வந்துட்டான். வட்டி கடையிலே ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுகர் 2 மாடு வாங்கி, ஒண்ணுக்கொண்ணு கடனை வாங்கி உழுகர் 2 மாடு வாங்கி, வட்டி கடை கட்டும் முன்னே நெல்லு விலையில என் சட்டி முட்டி சமாம்பூரா வட்டி கடையிலே, என் சட்டி முட்டி சமாம்பூரா வட்டி கடையிலே. சாப்பாடு போட்டா சாப்பிடுறவனுக்கு என்னைக்குமே அதோட அருமை தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் பசி மட்டும்தான். ஆனா அதை விதைக்கிறவனுக்கும் அறுவடை பண்றவனுக்கும் தான் அதோட உண்மையான அருமை தெரியும். ஆனா இங்க இருக்க பெரிய கேள்வியே, அவங்களுக்கே ஒரு பிரச்சனைனா அதை கேட்க யார் வருவாங்க? அண்ணா ஒரு நிமிஷம் மேல தள்ளாதீங்கண்ணா. விவசாயம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு விவசாயம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கண்ணா, அது போதும்.